Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 7 editing in Excel 2013. We will see the topic changing row height. So நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு செல்லுடைய ரேஞ்சஸ் ஆஃப் ஹைட் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சஸ் அப்படி இருக்கும். பார்த்தீங்கன்னா நார்மல் எல்லா செல்லுடைய ரேஞ்சஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான சைஸில் உங்களுக்கு ஹைட் என்ன ஆகும்னா விசிபிள் ஆகும். ஸோ நார்மல் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற செல்லுடைய டிஃபால்ட் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் மீன் அந்த டிஃபால்ட் ஹைட் என்ன அப்படின்னா 15 இன்ச்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த ரோ ஹைட், நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கண்டென்ட் ஆஃப் டேட்டாவுடைய சைஸ் ஃபாண்ட்டுடைய சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சிமிலர் பேஸ் ஆஃப் ஆர்டரில் அந்த பர்டிகுலர் ரோ ஆர் ரோவில் இருக்க செல்லுடைய சைஸ் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். தட் மீன்ஸ் ஹைட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் என்ன, ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதா என்னென்னா சேஞ்சிங் ரோ ஹைட் ஆப்ஷன். ஸோ இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரோ ஹைட். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு செல்லுடைய டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளார ஒரு டேட்டாஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த டேட்டாவுடைய சைஸ் ஃபாண்ட் சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஃபாண்ட் சைஸ் அந்த என்டையர் செல்லுக்குள்ளார உங்களுக்கு ஷோ ஆகலை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் என்ன பண்ணுவீங்க, அந்த ரோவுடைய ஹைட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ அந்த ரோ ஹைட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் என்ன, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நவ் Excel automatically adjust row height to accommodate the tallest font in the row. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட்டில் இருக்கிற செல் கண்டென்ட் என்ன ஆகும் அப்படின்னா ரைட் பண்ணுற அந்த டெக்ஸ்டுடைய டேட்டாவுடைய சைஸ் பேசிஸில் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக செல்லுடைய ரேஞ்ச் என்ன ஆகுனா எக்ஸ்டெண்ட் ஆகும். தட் மீன்ஸ் அகாமடேட் ஆகும். அந்த அகாமடேட் ஆகிற சைஸ் என்ன ஆகுனா ஒரு டாலஸ்ட் சைஸ் பேசிஸில் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு 15 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த 15 இன்ச்சஸ் விட நீங்கள் அதிகப்படியான ஃபாண்ட் சைஸ் ஹைட் பேசிஸ் ஆஃப் ஒரு வேர்டு ஒரு லெட்டர்ஸை நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் தான் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல் டு அப்ளை த ஹைட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் ஹைட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? தென் இஃப் யூ சேஞ்ச் த ஃபாண்ட் சைஸ் ஆஃப் your Excel to 20 points, Excel make the row taller so that the entire text is visible. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஃபாண்ட்டுடைய சைஸை 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த செல் ரேஞ்சஸில் ஆர் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற நார்மல் ஒர்க் ஷீட்டில் என்டையர் செல்லும் என்ன ஆகாதுன்னா உங்களுக்கு விசிபிள் ஆகாது சம்டைம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஃபாண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் லெட்டர் ஷோ ஆகும். சம்டைம்ஸ் என்ன ஆகுனா அந்த ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எனேபிள் ஆகாமல் ஸோ ஃபாண்ட்டுடைய சைஸ் பேசிஸில் மினிமம் கண்டென்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும் ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஷோ பண்ணுற இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல் சைஸஸில் உங்களுக்கு விசிபிள் பண்ணணும் அப்படின்னா ஸோ நவ் யூ கேன் செட் த ரோ ஹைட் ஆப்ஷன்ஸை நீங்கள் செட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? நவ் திஸ் ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த ரோ ஹைட் does not take place in case some other object such as pictures or graph is inserted into a cell. For example ஒரு நார்மல் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த 20 பாயிண்ட்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லாக விசிபிள் ஆகும். ஸோ இது அதர்வைஸ் நீங்கள் அதர் ஆப்ஜெக்டாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக்சர்ஸையோ ஒரு கிராஃப்ஸையோ ஒரு பர்டிகுலர் செல் ரேஞ்சஸ்குள்ளார நீங்கள் விசிபிள் பண்ணணும் அப்படின்னா அந்த என்டையர் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்ன பண்ண முடியுங்க ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் மேனுவலாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த ஹைட் ஸோ டட் நாட் டேக் பிளேஸ் த கேஸ் சம் அதர் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகாதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேஞ்ச் ஆஃப் ஹைட் என்ன ஆகாதுன்னா சேஞ்சஸ் ஆகாது. ஓகேங்களா? தென் நவ் த ரோ ஹைட் இஸ் மெஷர்ட் இன் பாயிண்ட்ஸ். That means 72 points is equal to 1 inches. ஸோ 72 பாயிண்ட்ஸ் தான் 1 inches நமக்கு மெஷர் ஆகும். ஸோ இந்த 1 inches பேசிஸில் நீங்கள் ஒரு ஹைட்டை நீங்கள் மெஷர் பண்ணணும் அப்படின்னா அது 72 பாயிண்ட்ஸ் ரேஞ்சஸ் உங்களுக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரோவுடைய ஹைட் என்ன மாதிரி மெஷர்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா பாயிண்ட் மெஷர்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் த டிஃபால்ட் ரோ ஹைட் யூஸிங் த டிஃபால்ட் ஃபாண்ட்ஸ் Calibri and the default font size is 15 point.
ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஃபாண்ட்டுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஹைட் இஸ் த டிஃபால்ட் ஒன். அண்ட் தென் ஃபாண்ட்டுடைய டைப்ஸ் பார்த்தீங்கன்னா கேலிபரி ஃபாண்ட் உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகேங்களா? தென் இன் சச் கேஸ் யூ கேன் செட் த ரோ ஹைட் மேனுவலி. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு இமேஜஸ் ஆர் கிராஃப்ஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது அதுக்கான ஹைட்டை நீங்கள் மேனுவலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ், செட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன? டு சேஞ்ச் ஹைட் ஆஃப் த சிங்கிள் ரோ, கிளிக் ஆன் த ரோ லோயர் பார்டர் அண்ட் ட்ராக் இட் அப் ஆர் டவுன் until row is of desired height. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஒன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா மேனுவலாக நீங்கள் அந்த ரோ ஹைட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இஃப் யூ வாண்ட் டு ரோ ஹைட், ஸோ பாட்டம் ஆஃப் த லோயர் பார்டர் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கான ஆப்ஷன் அன்டில் ரோவுடைய ஹைட் என்ன மாதிரி டிசைடட் பேசிஸில் என்ன ஹைட் உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்களா அந்த பேஸ் ஆஃப் ஆர்டரில் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், லோயர் பார்டர்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது ஹைட் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேங்களா? தென் டு சேஞ்ச் த ரோ ஹைட் ஃபார் செவரல் ரோ அட் ஒன்ஸ், ஃபாலோ தீஸ் ஸ்டெப்ஸ். ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் சிங்கிள் ரோஸாக இருக்குது அப்படின்னா அட் த சேம் டைம் மேனுவலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதே ஆப்ஷன்ஸை நீங்கள் மோர் தென் ஒன் செல் ரேஞ்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். மோர் தென் தட் மீன்ஸ் செவரல் ரோஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டி ஸ்டெப்ஸ் என்ன? நவ் இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன், select the rows. First you can go to select the rows, click the home tab. In the cells group, click the format button. So for example, நீங்கள் more than one cells நீங்கள் என்ன பண்ணணும், ஹைட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா by go to select this more than one rows. ஓகேங்களா? more than one ரோஸை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். select the rows and click home tab. home tab கிளிக் பண்ணுங்கள். home tabக்குள்ளே இருக்கிற ஒன் ஆஃப் த குரூப் ஆப்ஷன்ஸ் என்னென்னா செல்ஸ் குரூப். இந்த செல்ஸ் குரூப்பில் இருக்கிற ஃபார்மேட் பட்டன் ஆப்ஷன்ஸ்க்கான ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? தென் செலக்ட் ரோ ஹைட். ஸோ இந்த ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான செலக்ட் ரோ ஹைட் ஆப்ஷன்ஸ் ஃப்ரம் த மெனு தட் அப்பியர். ஸோ இந்த மெனு பார் ஃபார்மேட் பட்டன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதுக்கான மெனு பார்ஸ் அப்பியர் ஆகும். இந்த மெனு பாரில் இருக்கிற ரோ ஹைட் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? தென் த ரோ ஹைட் டயலாக் பாக்ஸ் அப்பியர். இன் திஸ் சிச்சுவேஷன் ஒன் நியூ டயலாக் பாக்ஸ் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். தட் இஸ் கால்ட் த ரோ height dialog box. Okay, then enter a value in points and click OK. So in the row height dialog box la you can enter the value of points. So normal default points pathina 15 points namakku irukum. If you want to change that any other points of value, and finally you can go to click OK button. Okay, then the height of the selected row will change to the new value. So நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்க அந்த நியூ வேல்யூ பேசிஸில், நியூ பாயிண்ட் ஆஃப் வேல்யூ பேசிஸில் என்ன ஆகுனா நெக்ஸ்ட்டு ஃபர்தர் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற செல்லுடைய தட் மீன்ஸ் அந்த ரோவுடைய ஹைட் வில் பி சேஞ்ச். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஹியர் கோ டு செலக்ட் திஸ் ரோ 2. ஸோ பார்த்தீங்கன்னா ரோ 2வை செலக்ட் பண்ணுங்கள். ரோ 2 செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கோ டு கிளிக் ஹோம் டேப். ஹோம் டேப்பை செலக்ட் பண்ணுங்கள். ஹோம் டேபில் இருக்கிற மோர் தென் குரூப்ஸ், இந்த மோர் தென் குரூப்பில் இருக்கிற ஒன் ஆஃப் த குரூப் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஸ் குரூப். ஸோ இந்த செல்ஸ் குரூப்பில் இருக்கிற ஃபார்மேட் டேப், ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கான ஆப்ஷன்ஸ்க்கான ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் ரோ ஹைட். ஸோ இந்த ரோ ஹைட் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கான ரோ ஹைட்டுக்கான டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகுது. ரோ ஹைட்டுக்கான டயலாக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மல் டிஃபால்ட் வேல்யூ 15 அப்படின்றத மென்ஷூர் ஆகிருக்கும். ஆஃப்டர் தட் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் தட் 20, ரோ ஹைட் த வேல்யூ இஸ் 20 அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கோ டு கிளிக் ஓகே பட்டன். ஓகே பட்டன்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணது என்ன ஆகுதுன்னா இப்போ நார்மல் ரோ 2 உடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆல் அதர் செல்ஸ் என்ன ரேஞ்சஸில் இருக்கோ அதே ரேஞ்சஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹியர் ஆஃப்டர் செலக்டிங் திஸ் 20 ரேஞ்சஸை நீங்கள் ரோ ஹைட்டை நீங்கள் 20 செட் பண்ணதுக்கப்புறம் ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணதிங்கன்னா ஸோ உங்களுடைய ரோ ஹைட் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ ரோவுடைய ஹைட் என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பேஸ் ஆஃப் ஆர்டரில் ரோவுடைய ஹைட்டை நம்ம என்ன பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் இன்றைக்கி கிளாஸஸில் ஹவு டு இன்க்ரீஸ் த ரோ ஹைட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஒரு ரோவுடைய ஹைட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், மேனுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, ஆஸ் வெல் அஸ் மோர் தென் ஒன் ரோஸ் நம்ம செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மோர் தென் ரோஸ்க்கான ஹைட்டை சிமிலர் ஆர்டர் பேசிஸில் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் another one டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.